அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி உளுந்த வடை பண்ணலாம். மிக்ஸி ஜாரில் பண்ண போகிறோம், அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையான ஐஸ் வாட்டரு, ஒரு 6 பச்சை மிளகாய். நான் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் என் தேவைக்கேற்ற மாதிரி எடுத்துருக்கேன். ஒரு 2 இன்ச்சு இஞ்சி கொஞ்சம் தூக்கலாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கெட்டியாக தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனாக போட்டு அரைச்சிக்கலாம். நிறைய தண்ணி போட வேண்டாம். இல்லை 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாகவே போகும். அப்போ தான் நல்லா அந்த அப்படியே புசு புசுன்னு அந்த வடை வரும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இதுதான் தமிழ்நாட்டின் டீ டைம் உணவு. ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்ச இந்த உணவு தான். இதோட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எண்ணெயை சூடாக்கி அதில் வடையாக தட்டி போட்டுற வேண்டியது தான். சீக்கிரமே பண்ணிடலாம், எந்த பதமும் தேவையில்லை. எதுவும் அரைக்கணும், பிடிக்கணும், எடுக்கணும், எந்த வேலையும் கிடையாது. உளுந்த ஊற வச்சோமா, அரைச்சோமா, போட்டோமா, வடையை தட்டினோம், அவ்வளோதான். எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். எண்ணெயே குடிக்காது, ரொம்ப நல்லா வரும். புசு புசுன்னு இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த இஞ்சி பச்சை மிளகாய் கூட வாயில் வராததுக்கு நான் அரைச்சி போட்டிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொரித்து எடுத்துடலாம். டீ போடுறதுக்குள்ளே கடன் போட்டுடலாம். இந்த உளுந்த வடை எல்லாத்துக்கும் தெரியும் தான். அதனால இந்த பச்சை மிளகாயும் இஞ்சியும் அரைச்சி போட்டிருக்கேன். இந்த பசங்க வந்து பச்சை மிளகாய் வந்து அந்த வடையே சாப்பிட மாட்டாங்க, தூக்கி போட்டுருவாங்க. அதுக்காக நான் அரைச்சி போட்டிருக்கேன். இந்த ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் பண்ணி பாருங்கள். லேசாக திருப்பி விட்டுக்கலாம். கொஞ்சம் கலர் மாதிரி சலசலப்பு அடங்கினதும் எடுத்துடலாம். அருமையான உளுந்த வடை, ஹெல்த்தியான உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கதை வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த 3 நிமிஷத்தில் அது முடியாது. அதுக்காக நான் கதை சொல்லலை. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அந்த மிச்ச கதையும், ரொம்ப இன்ட்ரெஸ்டான அந்த கதையும் சொல்லி முடிச்சுட்றேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.